கடவுள பத்தின விஷயங்கள் வந்து நெறைய இருக்கு. கடவுள் யார், எங்க இருக்கிறாரு அப்படின்றத, நெறைய நம்ம பழைய காலத்து பாடல்கள்ல வந்து எழுதியிருக்காங்க, எல்லா சித்தர்களும். அப்படி எழுதியிருக்கிறது வந்து நெறைய விஷயங்கள வந்து நமக்கு அ என்ன சொல்றது? அறிவு நிலையை திறக்கக்கூடியதா இருக்கு. அந்த வகையில இப்போ ஒரு பாடல பார்ப்போம். அதாவது கடவுள நம்ம எல்லாம் எப்படி நம்ம தேடுறோம் அப்படின்றத, வள்ளலாரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, "கங்கையிலே காவிரியிலே 100 முறை மூழ்கி" 100 தடவ குளிச்சு எந்திரிச்சு எல்லா தீர்த்தத்திலயும், கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி, ஏகப்பட்ட கோயிலுக்கு போயி கால் தேய சுற்றி வந்து, வெங்கொடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தி, நோன்பிருந்து உடம்ப வருத்தி, வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து, எல்லா வேதமும் சொல்லுகின்ற யாகமெல்லாம் செய்து, பங்கமில்லா வேதியரையில் பணம் அள்ளி தந்து, அந்த வேதம் ஓதுறவங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி தந்து, பசுவதை புசித்து அதன் கழிவை உண்டு. மாடை சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் அதன் கழிவையும் சாப்பிட்றாங்க. அதன் கழிவை உண்டு, தங்களுயிர் மோட்சத்தை அடைவதற்கு முயலும். நம்முடைய உயிர் வந்து மோட்சத்தை கடவுள்கிட்ட அடைவதற்காக முயலும் தயவில்லார் சத்தியமாய் முக்தி அடையார். முக்தி கண்டிப்பா கிடைக்காது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் யாருக்கு கிடைக்காது? கங்கையில மூழ்கிறவங்க, கணக்கற்ற திருக்கோவில் சுத்துறவங்க, நோன்பு இருக்கிறவங்க, வேதங்கள் கூறுறது எல்லாத்தையும் செய்கிறவங்க, பசுவை வதைச்சு அதை சாப்பிட்றவங்க, அதன் கழிவை சாப்பிட்றவங்க, இவங்கெல்லாம் வந்து மோட்சத்தை ஒரு காலம் அடைய முடியாதுன்னு இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்காருன்னு அடுத்த பாடலில் நம்ம பார்ப்போம்.